கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. 2026 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 16th the month of August the year 2026. Today is a good Sunday morning. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி இதயத்தோடு வழியை செவ்வாய்ப்படுத்தி முழு விடுதலையை காண கிருபை செய்வீராக. In the name of our Lord Jesus Christ, let us receive deliverance by walking according to the gratitude that we have to have within our life. இயேசுவின் In the நாமத்தினால். name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென். Amen, amen. சங்கீதம் 50:23. The book of Psalms, chapter 50, verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Those who sacrifice thank offerings honor me, and to the blameless I will show my salvation. தேவனுக்கு மகிமையை செலுத்தி வழியை செவ்வாய்ப்படுத்துபவனுக்கு தேவன் தம் விடுதலையை முழுமையாய் வெளிப்படுத்துவார். Those who sacrifice thank offerings honor me, and to the blameless I will show my salvation. முதலாவது குறிப்பு, As my first point, இருதயத்தில் இருந்து வரும் நன்றி உணர்வை அவர் விரும்புகிறார். God desires the gratitude that comes from a person's heart. சிரமமான சூழ்நிலையிலும் தேவனுக்கு செலுத்தும் உண்மையான நன்றி உணர்வை தேவன் விரும்பும் ஸ்தோத்திர பலியாகும். The praise that God likes when we praise Him even in times of perils and trials. நீங்கள் எபிரேயர் 13:15 வாசித்து பாருங்கள். Let us read the book of Hebrews chapter 13 verse 15. இரண்டாவது குறிப்பு, As my second point, உண்மையான நன்றி உணர்வு தேவனை மகிமைப்படுத்துகின்றது. the genuine gratitude glorifies God. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது When we praise God, ஒன்று தேவனுடைய மகத்துவத்திற்கும், one, greatness of God, ரெண்டு தேவனுடைய வல்லமைக்கும், to the power of God, மூன்று அவருக்கு கணத்தை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். and three, we show honor and glorify Him. மூன்றாவது குறிப்பு, As my third point, வழியை செவ்வாய்ப்படுத்துவோம். let us mend our ways. நம்முடைய வாழ்க்கையை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணி ஒழுங்குபடுத்துவோம். Let us mend our life by obeying God's word. இதில் சபையே, Listen, church, நன்றி உணர்வுடன் வாழ்ந்து by living our life with gratitude, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதோடு to mend our life, முழுமையான விடுதலையை காண்போம். and let us receive complete deliverance. இயேசுவின் In நாமத்தினால் the name of our Lord Jesus நன்றி Christ, உணர்வு இருதயத்திலிருந்து காணப்படட்டும். and let us show gratitude from our heart. வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனாக, வழியை ஒழுங்குபடுத்துகிறவனாக மாற கிருபை செய்யுங்க. And you give us grace so that we can change according to a person who can mend his முழு ways. விடுதலையும் காண கிருபை And செய்யுங்க. let us receive complete deliverance. இயேசுவின் In the நாமத்தில். name of our Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.